எபிசோட் 20ல் பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து வெற்றி அவங்க ஸ்கூட்டரில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து வெற்றி பயந்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ உங்கள் ஃபோனை நான் தெரியாமல் ரிசீவ் பண்ணிட்டேனேங்க, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டு வரா அப்படின்னோடனே ஐஷு டீஸ் பண்ணுறாங்க. ஆமாம் நெடுமாறன் சார் பொண்ணு கூடயே சுற்றினா கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டவுடனே இவர் ரொம்ப பயப்படுறாரு. உடனே பயப்படாதீங்க, அப்பா கிட்டே சொல்லிட்டேன், என்னோட மொபைலை வந்து நான் ரிசார்ட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா, அதை வந்து வெற்றி கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் இவருக்கு உயிரே வருது. அப்புறமா கேட்குறாரு, உங்கள் அக்காவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அக்கா என்னை விட நல்ல சமைப்பா, அப்பா வந்து அக்காவை ஒரு நல்ல ஷெஃப் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் என்னோடய அக்காவுக்கு வந்து நிறைய ட்ராவல் பண்ணணும், ஊர் ஊராக போகணும், அங்கே நிறைய பேரை மீட் பண்ணி அவங்க கதையை கேட்டு அந்த கதையை புக்ஸாக போடணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அக்காவோட ஆசை. அதனால் அவள் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, நானும் ஒரு நாள் ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ வெற்றி கேட்குறாரு, அப்போ உங்கள் அப்பாவோட ஆசையை யார் நிறைவேற்றுவானோடனே, உனக்கு தான் சமைக்க பிடிக்கும்ல, நீயே நிறைவேற்றிக்கோ எங்கள் அப்பா ஆசையை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, ஐயோ உங்கள் அப்பா ஆசையவா நான் நிறைவேற்றினா அவர் அதுலேயே ஏதாச்சும் ஒரு குத்தம் கண்டுபிடிப்பார், அவர் ஆசையில் நம்மளால் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கே நிறைய கடன் இருக்குதுங்க, என் தங்கச்சியை படிக்க வைக்கணும், எங்கள் அம்மாவோட கடனெல்லாம் அடைச்சி அம்மா வீட்டு வேலைக்கு போகாமல் பார்த்துக்கணும், இப்படி எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதையை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த டைமில் வந்து பவானிகாவோட கடையையும் என் வாயால் நான் வந்து க்ளோஸ் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டவங்க ஷாக் ஆகிட்டு, ஐயோ நாங்கள் வந்து சாப்பிட்ட கிடையாது, அந்த கடையில் எல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்குமே, அது க்ளோஸ் ஆகிடுச்சானோடனே ஆமாங்க க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே சொல்லிவிட்டு அவர் ஹாஸ்டலுக்கு இறங்கி போயிடுறாரு. ஐஷுவும் கிளம்பிடுறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வெற்றியோட அம்மா வந்து வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, டே உன் தங்கச்சி செல்விக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்குடா, ஏதோ ஸ்பைனல் கார்டே வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே வெற்றி வந்து ரொம்ப பதட்டமாக கேட்குறாரு, என்னாச்சுமா என்ன இப்படி வந்து சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாடா அவள் வேலைக்கு போனால் அந்த சித்ரா க்ளோத்திங் ஸ்டோருக்கு வேலைக்கு போனால் அங்கே வந்து ஃபுல்லாக நிற்க வச்சுருக்காங்க, உங்ககிட்ட சொல்ல வேண்டாம், அண்ணா தனியாக கஷ்டப்படுறான்னு அவள் தான் சொன்னாதான் நான் உங்ககிட்ட சொல்லலைன்னொடனே வெற்றி பயங்கரமாக கோவப்படுறாரு. அந்த கடையில் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களேம்மா, என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு வேலைக்கு அனுப்புனேன், இப்போ பாரு அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. திருப்பி செல்வி கிட்ட ஃபோனை கொடுத்து பேசுகிறாரு. அப்போ செல்வி வந்து சாரி சொல்கிறாங்க. அண்ணா சாரி, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போய் இப்போ உனக்கு தொந்தரவாயிடுச்சு, என்னால் இப்போ அசைய கூட முடியல அப்படின்னு சொன்னோடனே, சரி உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபோனை வைக்கிறாரு. வச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா பாண்டிக்கிட்ட பேசுகிறாரு. பாண்டிக்கிட்ட, ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை கிடச்சிதா பார்த்தியா, மாத சம்பளம் இல்லாமல் ஓட்ட முடியாதுடா, பவானி அக்கா கடையும் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே பாண்டி சொல்கிறாரு, எந்த வேலையுமே இது வரைக்கும் கிடைக்கல வெற்றி, ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு பாதி சம்பளத்துக்கே நம்மளை விட டபுள் வேலை பார்க்குறாங்க, அதனால் நமக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரியாவும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரியா கிட்ட வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிடுறாரு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இல்லைப்பா இங்கே எனக்கு சேஃபாக இருக்குது, அண்ட் ஆல்சோ இங்கே நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் பார்த்துக்க யாருமா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே வந்து ராஜன் இருக்காரு, ஐஷு இருக்கா, அது எனக்கு போதும்ப்பா, அவங்க 2 பேரும் என்னை பார்த்துப்பாங்க, மோரோவர் எதாவது தேவைன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்ப்பா, நான் வளர்ந்த இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவர் ஓகேம்மா, உன் விருப்பத்தில் நான் தலையிட விரும்பலை, நீ இங்கே இரு, எப்போ வேணும்னாலும் நீ அப்பாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு ராஜனை கூப்பிட்டு என்றைக்குமே ரியா வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது, நம்மளை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு, அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ அவள் என்ன கேட்டாலும் நீ அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் கிட்ட சொல்கிறாரு. ராஜனும் ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி அவங்க அப்பாவும் கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜானும் ஒரு கஸ்டமரும் 2-3 ரூம் சர்வீஸும் நின்று பயங்கரமான சண்டை நடந்துட்டுருக்கு. அந்த டைமில் வெற்றியும் ஓடி வராரு. என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரெசார்ட்டில் வந்து ஃபுட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்கிறதுனால ஒரு கஸ்டமர் வந்து வெளியிலேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபுட் டெலிவரி கைஸ் வந்து ரெசார்ட்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுனால பாண்டியை சொல்லி அந்த ஃபுட்டை கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. பாண்டியும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்ததுனால அது எப்படி பாண்டி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கலாம் அவுட் சைட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஜான் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறாரு. ஸோ அந்த டைமில் ராஜன் அங்கே வந்து அந்த கஸ்டமரை பேசிஃபை பண்ணி, சரி சார் ஓகே நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பு நடக்காது, யாரும் உங்ககிட்ட கத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டவுடனே ஜான் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி கஸ்டமர் எல்லாருக்கிட்டையும் பம்மி போயிட்டு இருந்தீங்கன்னா ரிசார்ட்டோட வருமானம் ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ராஜன் சார் சொல்கிறாரு, உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது, நீங்கள் எல்லாருமே வெறும் கிச்சன் பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்க, நான் வந்து கிச்சன் பற்றி மட்டும் யோசிச்சா பத்தாது, எனக்கு இந்த என்டையர் ரிசார்ட்டோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜனும் ரொம்ப கோவமாக சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறமா ராஜனும் ரியாவும் ரூமில் மீட் பண்ணுறாங்க. அப்போ ரியா வந்து ராஜன் கிட்ட கேட்குறாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஏன் ஃபுட் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னோடனே ராஜன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போதே ரியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தூங்கிடுறாங்க. அந்த இடத்த விட்டு ராஜன் கிளம்புறாரு. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜனை நினச்சி ரியா வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க.
இங்கே வெற்றி வந்து ஒரு வயசான ஒருத்தரை கூட்டிகிட்டு வராரு. அந்த ரெசார்ட்டுக்கு புதுசாக ஒரு கஸ்டமர் வராங்க. அவர் பேர் லியோ போல இருக்கு. அவர் வந்து நெடுமாறனோட ஃப்ரெண்டு சொன்னார், நெடுமாறனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வெற்றியும் சரி ஓகே நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ஓகே சொல்கிறாரு. அப்படியே ஷெஃப் சீக்காவையும் மீட் பண்ணணும் அப்படின்னோடனே ஷெஃப் சீக்காவா அது யார் அப்படிங்க யாரும் கிடையாது அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. உடனே இருக்கிறாங்க, நீ நெடுமாறன் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவரும் இங்கே வந்து ஷெஃப் நெடுமாறனை கூப்பிடுறாரு. அப்போ நெடுமாறன் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பிளேட்டிங் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி லியோன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களை தேடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் ஷெஃப் சீக்கா யார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நெடுமாறன் வந்து அப்படியே டென்ஷன் ஆகிட்டு உடனேயே வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பி போவார். ஜான் அப்படி ஷாக்காகி பார்ப்பார், இவன் வந்து கூப்பிட்டோடனே எதுக்கு ஷெஃப் நெடுமாறன் இவ்வளோ அவசரமாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம் நம்பர் கேட்டுட்டு அந்த புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காருல அவரை போய் மீட் பண்ண போகிறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து என்னெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன் இப்போ ஷெஃப் சீக்கா எங்கடா அப்படின்னு சொல்லி அந்த புதுசாக அந்த ஃப்ரெண்டு லியோ கேட்குறாங்க. அதுக்கு வந்து நெடுமாறன் சொல்கிறாரு, சீக்காவா எனக்கு அப்படி யாரையும் தெரியாது அப்படின்னு சொன்னோடனே சீக்காவை நீ மறந்துட்டியாடா அப்படின்னு கேட்டோடனே எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, எனக்கு வயசாகுது, உனக்கு மறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் வெற்றி வந்து ரூமுக்கு வராரு. அப்போ வந்து இந்த லியோங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா வெற்றியை வந்து ரூம் சர்வீஸை நான் கூப்பிட்டேன், ஏன்னா ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதுக்காக தான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே வெற்றியை பார்த்த உடனே டக்குன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. வெற்றி அந்த டிவி ரிமோட்டை சரி பண்ண உடனே இவரும் டிப்ஸ் கொடுத்துட்டு அப்படியே போகிறாரு. போனோடனே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நெடுமாறன் இப்படி நின்று ஷாக்காகி நின்றுட்டுருக்காரு. பக்கத்தில் நின்று வெற்றி நெடுமாறனை இப்படி பார்க்குறாரு. அதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக சிதம்பரம் அதாவது சீக்காவை வந்து வெற்றி தான் ஏதோ பண்ணி, வெற்றி இல்லை நெடுமாறன் தான் ஏதோ பண்ணி அந்த ரிசார்ட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காரு போல இருக்குது. அது நமக்கு இது வரப்போகிற எபிசோட்ஸில் தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.